ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டிலையும் போர்டில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். இலகுவான கேள்வி, சுற்றளவு கேள்வியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சதுரமாம், இதோட ஒரு ஆராய்ச்சியராக இணைஞ்சிருக்கான். அந்த ஆராய்ச்சியரை விட்ட ஆரை 14 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் 14 சென்டிமீட்டர், இவரும் ஆரை தான், இவரும் 14 சென்டிமீட்டர். வட்டத்தூட்டு பகுதிகள் நான்கும் நீளங்கள் நான்கும் சமனாக இருக்க போகுது அப்படின்னா இவர் 14 இருந்தால் இவரும் 14 சென்டிமீட்டர் தான், இவரும் 14 சென்டிமீட்டர் தான், இவரும் 14 சென்டிமீட்டர் தான். இப்போ நமக்கு தெரியாத ஒரே ஒரு நீளம் சுற்றளவுங்கும் பொழுது சுற்றியுள்ள நீளம் இவர் மட்டும்தான் தெரியாது. ஏங்கிற வில்லூட்டி நீளம் மட்டும்தான் தெரியாது. அதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. வில்லி நீளத்துக்கு சமன்பாடு அப்படிங்கும் பொழுது 360 மேல் டீட்டா தர ஒரு முழு பருதி விட்டு சுற்றளவு பருதியின் நீளத்தை கண்டுபிடிக்க சமன்பாடு 2πr. இதில் நம்ம பிரதிட்டம்னு சொன்னாக்க டீட்டாவுக்கு நம்ம 45 பாகைன்னு சொல்லிட்டு போட போகிறோம். கீழே 360 தர 2 பைக்கு 22 மேல் கீழ் 7 தர 6 14 சென்டிமீட்டர் சுருக்கணும்னு சொன்னால் எப்படி சுருக்க போகிறோம்? இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கணும்னு சொன்னாக்க ஒரு முறை கீழே 8 முறைன்னு சொல்லி வரப்போகுது. அதே நேரம் நான் இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கிக்கொள்கிறேன். இங்கே ஒரு முறை, இங்கே எத்தனை 4 முறை. அதே நேரம் நான் இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கிக்கொள்கிறேன். முதலாவது இவங்களும் சுருக்கினா இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. இந்த 4ஐயும் 2ஐயும் சுருக்கினா இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. இப்போ இங்கே 2 மேலே 11, 2ஐயும் சுருக்கலாம் 2ஆல் ஒரு முறை, இங்கே 11 முறை. ஸோ இப்போ தொகுதி எண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது 11 மட்டும்தான். பகுதி எண்ணில் 1 இருக்குது. ஸோ 1க்கு நம்ம போட தேவையில்லை. ஸோ இப்போ இறுதி ஆன்சர் போகுது சென்டிமீட்டரில் 11 சென்டிமீட்டர் ஏஇயுட்டு நீளம். இப்போ எதை கண்டுபிடிச்சா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அவ்வளோத்தையும் கூட்ட போகிறோம் சுற்றி உள்ள அளவுக்கு. எவ்வளவு? 14 தர எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 தர 4 சென்டிமீட்டர் சக சென்டிமீட்டர் நான் இறுதியில் போட்டுக்கொள்கிறேன். சக 11 சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டினா வரப்போகுது. இப்போ நன்னாங் 16க்கு 6 மிகுதி 1, ஒரு நாள் 4 3 5 சக 11 சென்டிமீட்டர். நம்ம கூட்டணும்னு சொன்னாக்க 6 முண்டும் 7 5 முண்டும் 6 67 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறுதி சுற்றளவு வரப்போகுது. சரிதானே? ஸோ இதோடைய இறுதி சுற்றளவு 11 சென்டிமீட்டர் இருக்க போகுது. இதுதான் உங்களுக்கான இறுதி ஆன்சர். ஸோ கேள்வி விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த கேள்வியில் பாய்.